கோடரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடாத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்குனியிலே போடப்படும் என்று மத்தேயு 3ஆம் அதிகாரம் இன்னும் லூக்கா 3ஆம் அதிகாரங்களில் வாசிக்கிறோம். தோட்டக்காரன் தன் தோட்டத்திலே கனி காலத்தில் கனியை தேடி வந்தான். கனி இல்லாத போது அவன் தன் ஊழியக்காலை கூட்டு அந்த மரத்தை முறித்து போட சொன்னான். ஆனால் தோட்டக்காரர் சொன்னான், ஐயா, இந்த ஒரு வருடம் இருக்கட்டும், அதுக்கு கொத்தி எரு போடுகிறேன், கனி கொடுத்தால் பார்ப்போம், இல்லாவிட்டால் நீ சொன்னதுபடி ஆகட்டும் என்று சொன்னார். ஆண்டவர் தேவன் கனியை தேடி வருகிறார். கனிகொடாத மரங்கள் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் கோடரி வேரருகே வைக்கப்பட்டிருக்கு என்று பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு நம்ம இரக்கமுள்ள ஆண்டவர், மனதுருக்கமுள்ள ஆண்டவர், பிதாவை நோக்கி வேண்டுகிறார். பிதாவே, இந்த ஒரு வருடம் இருக்கட்டும், இந்த கன்வென்ஷனுக்கு பிறகு அவர் கனி கொடுப்பார்கள், அதுக்காக கொத்தி எரு போடுகிறேன் கன்வென்ஷன்ல என்று அவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே என்றைக்கோ கோடியினால் வெட்டி முறிக்கப்பட வேண்டிய நாம் இதுவரை ஆண்டு வைக்கப்பட்டது கன்வென்ஷன் மூலமாக கொத்தி எரு போட்டப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த எருவை சாப்பிட்டு ஆமென் கனி கொடுப்போமானால் அல்லேலூயா அவர் கனிகளை கூடையிலே சேர்க்க போகிறார். அல்லேலூயா. தூத்துக்குடி அவர் கையில் இருக்கிறது. பதரை அவியாத அக்கினியால் சுட்டரிக்கிறார். மணிகளையோ களஞ்சியத்திலே கூடையிலே செய்து போல கனிகளை சேர்க்க இயேசு வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கனி உள்ள வாழ்க்கை, ஒரு கிரியை உள்ள வாழ்க்கை, வெளிச்சம் கொடுக்கிற வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். அதான் கடந்த நாளில் பிரசங்களை கேட்டுக்கொண்டே இருந்தோம். அல்லேலூயா. கடந்த நாளில் போதகர் பேசினார், நீ ரட்சிக்கப்பட்ட மனதிறப்பு ஞானசானம் எடுக்கிறது முக்கியம், அதை காட்டிலும் கனி கொடுப்பது முக்கியம். கனி இல்லாமல் இதெல்லாம் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. இதுவும் வேணும், கனியும் வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா கன்வென்ஷன் அநேக ரட்சிக்க பண்ணணும், ஞானசானம் எடுக்கணும், பரிசுத்தாய் பண்ணணும், சபையில் சேர்க்க பண்ணணும், ஜபிப்போம். இந்த கன்வென்ஷன் நான் அதுக்காக அதிகம் ஜபிக்கல. நான் ஆண்டவர்கிட்ட மெயினாக ஜபித்த காரியம், சபையில் சொல்லி ஜபித்த காரியம், ஆண்டவரே எங்கள் சபை இந்த நாட்கள் ஏகமாய் கர்த்தரை மயப்படுத்தணும், ஏகமாய் கர்த்தரை செவி கொடுக்கணும், ஏகமாய் கர்த்தருக்காக செயல்படணும், அதற்கு கிருபை செய்யணும்னு சொல்லிதான் அதிகமாக சொல்லி ஜெபித்த. அப்படித்தானே? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கொத்தி எரு போட்டதன் மூலமாக அந்த கனிகளை கொடுக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அதுக்காக கைகளை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Hallelujah. இன்னும் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். கன்வென்ஷனை கொத்தி எரு போட்ட உடனே கனி கொடுக்க ஆரம்பித்து விட்டோம். நம்முடைய ஜபத்தின் பலனாக ஒருமித்து மகிமைப்படுத்த ஆண்டவரை, ஒருமித்து செவி கொடுக்க ஆண்டவருக்கு, ஒருமித்து செயல்பட ஆரம்பித்து விட்டோம். இனி இன்னும் மிகுந்த கனிகளை கொடுக்கணும். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அநேக கனிகளை கொடுக்க முடியாது. அது என்ன செய்யறாரு? சுத்தம் பண்ணுகிற. அதுபோல இந்த கன்வென்ஷன் கூட்டம் கொத்தி எரு போட்ட மாத்திர சுத்தம் பண்ணுகிற கூட்டம். அல்லேலூயா. சுத்திகரிப்பின் கூட்டம். அல்லேலூயா. இன்னும் நாம சுத்தமாகி இன்னும் அதிக கனிகளை கொடுக்கணும். அல்லேலூயா. அவ்வளவு ராஜா நம்ம பிரியப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? கனி கொடுக்கணுமா? இன்னும் என்ன செய்யணும்? அவர் கொத்தி எரு போட்டு விட்டார், இன்னும் சுத்திகரிக்கிறார். என்ன செய்யணும்? அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் 15 படிக்கிறோம், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. கோடரினால் வெட்டி முறிக்கப்படாதபடி, அக்கினி சுட்டரிக்கப்படாதபடி நாம் களஞ்சியத்தில் சேர்க்கிற கனிகளா, கூடைகளை சேர்க்கிற கனிகளாய் மாற வேண்டும். அப்படி மாற வேண்டுமானால் என்ன செய்யணும்? கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்து விட்டார். கொத்தி எரு போட்டு விட்டார், சுத்திகரித்து விட்டார்.
இனி நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா, கர்த்தரிலே நிலைத்திருக்க வேண்டும், இயேசுவிலே நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அப்பொழுது அவர் நம்மை நிலைத்திருப்பார். அப்பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். அல்லேலூயா, நீங்கள் ஆண்டவர் நிலைத்திருக்கிறதா சிந்தித்து பாருங்க. இப்படியா நிருபத்தில் படிக்கிறோம், என்னை நிலைத்திருக்கிறேன் ஒரு சொன்னால் அவன் என்ன செய்வான்? நான் நடந்தபடியே நடப்பா. இடத்துல அந்த வசத்தை படிதான் வாசிங்க. அதல்ல வசனம் இருப்படை சொல்லிப்படி 1 யோவான் 2:6 படிங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நாம் கனி கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும். அவர் நம்ம நிலைத்திருப்பார். நாம் அவர் நிலைத்திருந்தால் அவர் நம்ம நிலைத்திருப்பார். கனி கொடுப்போம், மிகுந்த கனி கொடுப்போம். அப்ப ஆண்டவர் நிலைத்திருக்கிறது எப்படி? நீங்கள் ஆண்டவர் நிலைத்திருக்க, ஆமா ஆண்டவர்கள் சொல்லுவாங்க. அல்லேலூயா, கர்த்தரில் நிலைத்திருக்கிறவர்கள் சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் நடந்தபடியே நடக்க வேண்டும். அவன் தான் கர்த்தரில் நிலைத்திருக்கிறவன். அல்லேலூயா, உலகத்தில் போறவன், வழியே போறவன் எப்படி நடக்கிறான்? ரட்சிக்கப்படாத எப்படி நடக்கிறான்? மனம் திரும்ப எப்படி நடக்கிறான்? பாவிகள் எப்படி நடக்கிறாங்க? பின்மாற்றக்காரர் எப்படி நடக்கிறாங்க? அவர்களை பார்த்து அவர்களை போல அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் நடந்தது போல. அவர் என்றால் யாரு? நம்முடைய குரு. குருவை தொடரும் சீசர்களும் குரு போல மாறிடுவார்கள். அல்லேலூயா, நம்முடைய குரு இயேசு. அவர் இயேசு நடந்தது போல நாமும் நடக்க வேண்டும். இப்ப நினைப்பாங்க, இயேசு கடலில் நடந்தால் நான் நடக்க வேண்டுமா? வேண்டாம், அப்படி சோதிக்க வேண்டும். அது அவர் சொல்லவில்லை. அல்லேலூயா, அங்கே ஒரு மனிதன் ஊழியக்காரர் இயேசு கடலில் நடந்தால் நான் நடக்க போறேன்னு விளம்பரப்படுத்தி நடக்க போனாராம் கடல்ல. ஆனா நடக்க போனா போலீஸ் பாதுகாப்பு அமிழ்ந்தா என்ன செய்யறேன்னு, ஆனா அமிழ போனா, ஆனா நடக்க அமிழ்ந்தா போலீஸ் தூக்கிட்டு, அல்லது அவன் என்ன செய்யப்பான், அவன் பாடு. அவ்வளவுதான். இயேசு நடந்தது போல் நடக்க வேண்டும் சொன்னா, இயேசு சீசர்கள் படகுல தத்தளித்து கொண்டிருந்த போது கடலுமே நடந்து போய் இறைந்த காற்றை கடலை அமர்த்தினார். சீசர்களுக்கு ஆமென் சமாதானத்தை கொடுத்தார். அப்படி கடலில் நடக்க சொல்லல, அது அவரை பரீட்சிப்பிக்கிற காரியம். அல்லேலூயா, அவர் நடந்தது. அவர் எப்படி நடந்தார்? வேதத்தில் சில காரியங்களை சொல்லுகிறேன். முதலாவது ஆண்டவர் எப்படி நடந்தார் பாருங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது அங்கே சொல்லுகிறார், நான் உனக்கு இரக்கம் செய்தது போல நீயும் இரக்கம் படிங்க. அந்த வசனத்தை, நான் உனக்கு இறங்கினது போல. மத்தேயு 18:33 நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன்வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? நீயும் உன் உடன்வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி, இறங்க வேண்டாமா என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் மேல் கோபமடைந்தார். அவனுடைய ஆண்டவன் அவன் மேல் கோபமடைந்தார். பாருங்கள், அவர் எப்படி நடந்தார்? இரக்கமுள்ளவராயிருந்தார். அல்லேலூயா, சகல மனுக்குலத்தில் இரக்கமுள்ள தெய்வம், தயவுள்ள தெய்வம், நம்முடைய தெய்வம், அன்புள்ள தெய்வம். அல்லேலூயா, இங்கே வாசிக்கிறோம், 2 மனிதர்கள் கடன் பட்டிருக்கிறார்கள். ஒருவன் 1000 தாலந்து, 1000 தானே, சத்தமா சொல்லுங்க, 10,000 தாலந்து கடன் பட்டிருக்கிறான். கடனை தீர்க்க முடியவில்லை. கடன் கொடுத்து அவனிடத்தில் கடனை அடைத்து தீர்க்காவிட்டால் உன்னை சிறையில் அடைப்பேன் சொல்லுகிறான். அவன் தாழ விழுந்து கெஞ்சினான், ஐயா நான் சீக்கிரத்தை கொடுக்கிற மன்னிங்க என்று. அவன் தாழ்த்தினதை பார்த்து கடன் கொடுத்தவன் மன்னித்தான், சந்தோஷமாய் போய் கொண்டிருக்கிறான். அப்பொழுது இந்த கடன் மன்னிக்கப்பட்டவன், அவரிடத்தில் ஒருவர் கடன் வாங்கியிருந்தான், ஒரு சிறிய தொகைதான், 100 வெள்ளிப்பணம். அவனை கண்டவுடன் கேட்டான், கடனை என்னிடத்தில் பட்ட கடனை நீ கொடுத்து தீர்க்க வேண்டும், இல்லாவிட்டால் உன்னை உபாதிக்கிறங்களை கொடுப்பேன் சொல்லி பலவந்தம் பண்ணான். அவன் கெஞ்சினான், தாழ்த்தினான். ஆனால்
கடன் மன்னிக்கப்பட்டவன் கெஞ்சி தாழ்த்தின போது அவனுக்கு கடன் கொடுத்தவன் மன்னித்தான், இறங்கினான். ஆனால் இவனிடத்தை கடன் பட்டவன் கெஞ்சின போதிலும் அவனுக்கு இரக்கம் செய்யவில்லை, அவனை வாதிக்கிறவன் கையில கொடுத்து விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை இவன் கடனை மன்னித்தவன் அறிந்தான். இவனை திரும்ப அழைத்து இவனையும் சொன்னான், நான் உனக்கு இரக்கம் செய்தது போல நீ உன்னுடைய நாளைக்கு இரக்கம் செய்யாமல் போனதுன்னு சொல்லி நீ பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் உன்னை வாதிக்கிறங்களை கொடுக்க என்று மறுபடியும் வாதிக்கிறங்களை தள்ளப்பட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் இரக்கம் செய்கிறவர், இரக்கம். அதான் மத்தேயு 5 படிக்கிறோம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் வருவார்கள். இயேசு இரக்கம் செய்தவர்கள், நாம் இரக்கம் செய்ய வேண்டும். நாம் சிறுமைப்பட்டவர்களை பார்க்கும்போது, இன்னல் அகப்பட்டவர்களை பார்க்கும்போது, நெருக்கப்பட்டவர்களை பார்க்கும்போது, துயரப்பட்டவர்களை பார்க்கும்போது காணாமல் செல்லக்கூடாது. அல்லேலூயா. இரக்கம் செய்ய வேண்டும். அந்த பேதுருல ஒரு வசனம் இருக்கிறது, இரக்கம் செய்கிறவனுக்கு சொல்லுங்க. பேதுரு யாக்கோபு 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். படியுமா? ஒரு கவலை படி. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு. கடந்த நாள் கிருபாசனம் வேதாம கல்லூரில் ஆசிரியராக டீனாக முதல்வராக இருக்க அந்த உதவி செய்தார். அப்போ டீனாக இருக்கும்போது மாணவர்கள் தவறு செய்தால் கண்டிப்பாக பயப்படுவாங்க. நான் தண்டிக்கும் போது சில மாணவர்கள், சார் சார் இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு உண்டு, இந்த வசனத்தை சுட்டி காட்டு வாசனை தப்பு வைக்க முடியாது செய்வாங்க. அல்லேலூயா. பல மாணவர்கள் அப்படி செய்திருக்கிறாங்க, தப்பு வைக்க முடியாது. தோத்துறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம அவர்களுக்கு இரக்கம் காட்டு, நமக்கு இரக்கம் கிடைக்காது நியாய தீர்ப்பு வரும் சுட்டி காட்டுவாங்க தப்பும்படியாக. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, இரக்கம் இல்லாதவன் இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு. ஒரு மாணவரை தண்டித்தேன் தவறுக்காக, உடனே சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டேன். தலைவரிடத்தை கேட்டேன். தலைவர் உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னாங்க. உடனே அந்த சடன் மூமெண்ட்ல நடவடிக்கை எடுத்தேன். மற்றவர்களுக்கு அது பயம் உண்டாகும்படியாக சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு போக சொன்னேன். அது அடுத்த நிமிடம், இந்த மாணவனுக்கு காசு இல்லையே என்ன இருக்கும், ஒரு மாணவன் அழைத்து, அதோ அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் கேளு, இந்த காசை கொண்டு ஒரு காசை கொடுத்து விட்டேன். தோத்திரம். ஏன் தண்டனை, ஏன் சடன் மூமெண்ட் தண்டனை? மற்றவர்களுக்கு மாதிரி உண்டாகும், பயம் உண்டாகும், இல்லை மற்றவர்களுக்கு துணிகரம் வந்துடும். அல்லேலூயா. அதே இடத்துல அவனை இடறி விடக்கூடாது, பஸ்ஸு காசு இல்லாமல் தவித்திடக்கூடாது. திடீர்னு அனுப்பும்போது பணமாக வச்சுருப்பான், இருக்கும்போது தெரியாது. ஆனால் அடுத்த மாணவனை அடியில் ஓடி. அல்லேலூயா. இதுக்கு பேர் என்ன சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இப்படி அநேக வேலைகளை செய்தது உண்டு. ஒரு பக்கம் தண்டித்தாலும் மறுபக்கம் தூக்கி எடுக்கிறது உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அதுபோல இரக்கமில்லாத நீ இறக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு உண்டா? இரக்கம் செய்கிறவன் இரக்கம் பெறுவான். நான் இறங்கினது போல நீங்கள் உங்கள் உடனாளிக்கு இறங்க வேண்டாமோ? பிரைசலோ. முதலாவது ஆண்டவர் இரக்கம், இதுபோல் நாமும் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும், இறக்க செய்யணும். அப்போதான் ஆண்டவரில் நிலைத்திருக்கிறோம், கனி கொடுக்க முடியும். இதுதான் கனி. அல்லேலூயா. அவர் நடந்தது போல் நடக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய ஆண்டவர் எப்படி நடந்திருக்கிறார்? எபேசியர் 4:31 கடைசி வசனம் படிக்கும் போது அங்கே பார்க்கிறோம், ஒருவருக்கு தயவாயும் மன உருக்கமாயிருங்கள், கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு மன்னியுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு தயவாய் மன உருக்கமாயிருங்கள், கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்ப இயேசு நடந்தது போல, இயேசு எப்படி நடந்தார்? மன்னிக்கிறவராய் நடந்தார். தயவாயும் மன உருக்கமாயும் கிறிஸ்துவுக்கு தேவன் நமக்கு மன்னித்தது போல நாமும் மன்னிக்கிறவர்களாக. அதான் அவர்கள் நினைத்திருப்பது கனி, இதான் கனி. அல்லேலூயா, அல்லேலூயா. மன்னிப்பு கொடுக்கணும், மன்னிப்பு எடுக்கணும். அல்லேலூயா,
அல்லே மன்னிக்க நாம் தயபடுத்தவளாக இருக்கணும். இயேசு அப்படி இருந்தார். பேதுருவை பார்த்து சொன்னபோது அவர் கேட்ட, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு தப்பு செய்தால் நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 தடவை மன்னித்தா போதுமா? ஆண்டவர் சொன்னார், 7 தரம் அல்ல, 70 தரம் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் மன்னிக்கிறவளா இருக்கணும். மன்னிக்காமல் கசப்புகளை விரோதத்திலே உள்ளத்தில் வைத்திருந்தால் நாம் ஆண்டவர் நினைத்திருக்கோம் அல்ல, அவர் நடந்தவர் நடக்கிறவல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கசப்பு விரோதம் எவ்வளோ தீங்குகளை தப்புகளை இந்த காலைகளை கேட்டோம் அல்லவா? எவ்வளோ முறை நம்ம நாசப்படுத்தி விட்டோம். ஆனால் அவர் நம்ம கரம் தாங்கிறது. இதுபோல் எவ்வளோ தான் நம்ம செய்திருக்கிறோம். ஆனால் அவர் மன்னிக்கிற தேவன் மன்னித்து 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 நம்மை காத்து வருகிறார். அல்லேலூயா. அப்படி கெஞ்சின போதெல்லாம் மன்னித்திருக்கிறார், தாழ்த்தின போதெல்லாம் மன்னித்திருக்கிறார், கேட்ட போதெல்லாம் மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு நடந்தது நடக்கணும். மன்னிக்கிற சுபாவம் இருக்கணும். அல்லேலூயா. இரக்க சுபாவம் இருக்கணும். அல்லேலூயா. அவர் தான் ஆண்டவர் நிலைத்திருக்கிறவர்கள், அவளை கர்த்தர் நிலைத்திருப்பார். அதுதான் கனி. இன்னும் இயேசு நடந்தது போல எப்படி? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிப்போமானால் அங்கே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு கொண்டது போல நீங்கள் அன்பிலே நடந்து. அல்லேலூயா. இயேசு நம்மை அன்பு கூர்ந்தது போல அவர் நடந்தது போல அவர் அன்பு கூர்ந்தார். சர்வலோகத்தின் மேல் அவர் வைத்த அன்பினாலே தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தார். அதான் சொல்லு யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசி எவனோ அவர் கெட்டு போகாம நித்திய அடையும்படி அவர் இவ்வளவாய் தந்தருளினார். அல்லேலூயா. அன்பு கூர்ந்தார், அவர் மன்னித்தார். அல்லேலூயா. நீங்கள் பிறருடைய தப்பிதங்களை மன்னியாவிட்டால் உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். நீங்களும் மன்னித்தால் ஆண்டவர் மன்னிப்பார். அவர் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அவர் அன்பு கூர்ந்தது போல தன்னை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கை பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்மை மீட்க ஒப்பு கொடுத்தார், நம்மை ரட்சிக்க ஒப்பு கொடுத்தார். அவர் அன்பு கூர்ந்தது போல நாமும் அன்பிலே நடந்து கொள்ளணும். நம்மை ஆண்டவருக்காக பலியாக ஒப்பு கொடுக்கணும். நான் இந்த ஊழியத்துக்காக என்னை அர்ப்பணித்து வந்தது 1 தரிசனம் உண்டு, 2 என்றைக்கு என் இயேசுவை ரட்சித்தாரோ அன்றைக்கு எனக்குள்ள ஒரு பாசம் வந்தது. இயேசு எனக்காக மரித்தாரா? அவருடைய ரத்தம் தான் என் பாவங்களை சுத்திகரிக்கிறார். எனக்காக ஒருவர் மரிக்க இருந்தாரா? எனக்கு ஜீவன் கொடுக்கிறார். இனி அவருக்காக வாழுவேன், அவருக்காக வாழ்வேன். அந்த நாளிலே அவருடைய அன்பை ருசித்தகையாக படைத்தேனே உமக்காக பலியாக நிக்கையாக படைத்தேனே உமக்காக என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே இலை நான் அடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே இலை நான் அல்லேலூயா. அவர் பலியாக தம்மை ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தார். நம்மை ஜீவபலியாக கொடுக்கணும். அதை ரோமர் 12 சொல்லுங்க. இப்படி இருக்க சகோதரர்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனு பிரியமா ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கலை முன்னிட்டு புத்தி சொல்லுகிறோம். இதுவே நீங்கள் செய்தக்க புத்தியுள்ள ஆராரி. நம்மை அவர் மேல் அன்பு கூர்ந்து அவர் அன்பு கூர்ந்தது போல் நாம் அவரை அநேசித்து நம்மை பலியாய் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போதான் அவர் நடந்து போய் நடக்கிறோம். அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்காம, நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்காம, அவர் சரீரத்தை ஒப்பு கொடுத்தால் பலியாக நம்மை ஒப்பு கொடுக்காம, பரிசுத்தம் பிரியமான ஜீவனை ஒப்பு கொடுக்காம, உலகத்துக்கு ஒப்பு கொடுத்து, மாயைக்கு ஒப்பு கொடுத்து, பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து, அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, அல்லேலூயா தோத்திரம் 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 சொன்னா அவர் நடந்தபடி நடக்கிறவர் அல்ல, அவர் நிலைத்திருக்க அல்ல. அல்லேலூயா. அவர் அன்பு கூர்ந்தது போல நம்ம ஜீவபலியை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்வது, ஆண்டவரை நேசிப்பது, அமே அவர் நடந்தபடி நடப்பது, அவள் தான் அவள் நினைத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா.
இன்னும் பார்க்கும்போது அவர் நடந்தது எப்படி? 1 பேதுருவின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 15-16 வசனம் படிக்கும் போது சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல அவர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தர். என்னிடத்தில் யார் குற்றம் என்று சொல்லபடி கேட்டார். ஒருவரும் சொல்ல முடியவில்லை. நியாயாதிபதியாக பிலாத்து இவர் குற்றமில்லாத நீதிமான் என்று சொன்னார். அல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் நடந்து நடக்க வேண்டுமானால் நாமும் நம்மை பரிசுத்தப்படுத்தணும். அதான் 1 யோவான்ல 1வது சகோதரி படித்த வசனத்தை படிங்க. அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல இப்படிப்பட்ட நம்பிக்கை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். அவர் பரிசுத்தமாயிருந்தார். உங்கள் அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் ஆவற்றிலும் பரிசுத்தமாறுங்கள். அன்பானவளே, ஒரே ஒரு வாழ்க்கை ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று வாழ வேண்டும். இயேசுனார் அவன் நம்முடைய பாவங்களுக்காக ஒரே தரம் மரித்து இப்போது பிழைத்திருப்பது தேவனுக்கென்று பிழைத்திரு. இதுபோல பாவத்துக்கு மரித்த நீங்களும் இனி யாருக்காக? தேவனுக்கென்று பிழைத்திருக்கணும். பாவத்து மரித்த நாம் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். நம்முடைய அவயங்களை மறுபடியும் பாவத்துக்கு போடுங்க. அப்படி தேவனுக்கும் நீதிக்கு அடிமையாக ஒப்புக் கொடுக்கணும். அப்படி நம்முடைய அவயங்களை அடிமையாக ஒப்புக் கொடுத்தால் அதன் பலன் முடிவென்ன? அதன் பலன் பரிசுத்தமாகுதல். படிங்க அந்த வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் கடைசியிலே, இப்பொழுது நீங்கள் பாவத்தில் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்ப நம் பரிசுத்தமாக இருக்க ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று வாழணும். நம்முடைய அவயங்களினி அநீதிக்கல்ல, பாவத்துக்கல்ல, தேவனுக்கு அடிமையா நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தாதால் பரிசுத்தமாக வாழ முடியும். அதான் 2 கொரிந்தியர் 7:1 சொல்ல, தெய்வ பயத்தோடு பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்துங்கள். பரிசுத்த ஜீவிதம் செய்ய வேண்டுமானால் நம்முடைய சரீரம் ஆண்டவர் சொந்தவன் நினைவிருக்கணும். இந்த அவயவங்கள் இனி அநீதிக்கல்ல, தேவனுக்கும் நீதிக்கு இந்த அடிமை ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, தெய்வ பயத்தோட ஒவ்வொரு நாளும் அதை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அவர் பரிசுத்தது போல நாம் பரிசுத்தராக நடக்க வேண்டும். அப்போதான் அவர் நடந்தவன் நடக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை கர்த்தரை தரிசிப்பதில்லையே. யாவரோடு சமாதானமுள்ளவராக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவராக நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனை கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாவிட்டால் ஆண்டவரை சந்திக்க முடியாது, ஆண்டவரை பார்க்க முடியாது. இதயத்தில் சுத்தமுள்ளவர் பாக்கியவார், அவர் தேவனை தரிசிப்பார்கள். ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், கோடரியானது மரத்தின் வேறு வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கொடுக்காத மரம் எல்லாம் விட்டு அக்கறை போடப்படுது. ஆனால் 1 வருஷம் கூட இருக்கட்டும் சொல்லி தோட்டக்காரன் பண்படுத்தி எரு போட்டு இருக்கிறார். ஆண்டவரும் அதிகமாக சுத்திகரித்து கொண்டிருக்கார். கன்வென்ஷன் மூலம் பண்படுத்தப்பட்ட நாம் அவசரமாய் எருவை உணவை சாப்பிட்ட நாம் வார்த்தையின் மூலமாக உணர்த்தப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட நாம் இந்த நாட்களில் இன்னும் மிகுந்த கனிகளை கொடுக்க ஆண்டு விரும்புகிறார். மிகுந்த கோடரிக்கு தப்ப வேண்டுமானால், அக்கறையை தப்ப வேண்டுமானால், கூடைகளை சேர்க்க வேண்டுமானால், கர்த்தர் வரும் நாளில் அவர் தரிசிக்க வேண்டுமானால், கனி கொடுக்க விரும்புகிறார். மிகுந்த கனி கொடுக்க விரும்புகிறார். அதிக கனி கொடுக்க விரும்புகிறார். கொடுத்தது போதாது, ஏதோ கொஞ்சம் கொடுத்தது நினைத்தது போதாது, இன்னும் அதிக கனி கொடுக்க விரும்புகிறார். அதிக கனி கொடுக்க வேண்டுமானால் ஆண்டவர் நினைத்திருக்கணும். அவர் நம்ம நினைத்திருக்கணும். அவர் நினைத்திருப்படி அவர் நடந்தது போல் நடப்போது அவர் நினைத்திருப்பது. அவர் இரக்கமுள்ளா இருந்தது போல நாமும் இரக்கமுள்ளவர்களா இருக்க வேண்டும். அவர் மன்னிக்கிறா இருக்கிறது போல நாமும் மன்னிக்கிறா இருக்க வேண்டும். அவர் அன்புள்ளா இருந்தது போல நாமும் நம்மை அவன் மேல் உள்ள அன்பு கொண்டு நம்ம ஜீவனை ஒப்பு கொடுத்து ஆராதிக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாம் நம்மை பரிசுத்தத்தில் பூர்ணப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சுத்தமுள்ளார் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் பிழைத்திருக்கிற தேவனுக்கென்ற எண்ணம் உள்ளவர்களாக நம்முடைய சரீரத்து அவயங்களை அநீதிக்கல்ல தேவனுக்கும் நீதிக்கு அடிமை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் பரிசுத்தம் அதில் உண்டாகும். பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. தரிசிக்கலாம். ஆண்டவர் வரப்போறார். ஹல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மாலைகள் குண்டுகள் தகர்ந்திட வேண்டும். பொன்னல்லானவை நீராகணும். கரடானவை சமப்பாகணும். கோணலானவை நீராகணும். கரடானவை சமப்பாகணும். ராஜா ராஜா வருகிறான். ஆயத்தமாவோ ஏசோ வருகிறான். எதிர்கொண்டு செல்வோம். ஏசோ வருகிறான். எதிர்கொண்டு செல்வோம். கனிகொடா மரங்களில் வெட்டுண்டு அத்தனை போகப்படும். ஆமாம். வெட்டுண்டு அக்கனையில் போகப்படும். ராஜா வருகிறா. ஆயத்தமாவா வருகிறா. ஆயத்தமாவா தேசோ வருகிறா. கல்வண்டு செல்வா. தேசோ வருகிறா. கல்வண்டு செல்வா. ராஜா வருகிறா. ஆயத்தமாவா. ராஜா வருகிறா. ஆயத்தமாவா. எல்லாரும் முழங்கல் போடுவோம். எல்லாரும் முழங்குவோம். வருகிறா. ஆயத்தமாவோ நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்ட அக்கறை போகப்படும். நல்ல எல்லாரும் எழும்பிருப்போம். எழும்பிருப்போம். அக்கறையில் போகப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்ட அக்கறையில் போகப்படும். ராஜா வருகிறா. கைகொட்டி கைகொட்டி வருவோம். வருகிறா. ஆயத்தமாவோ ஏசோ வருகிறா. ஜனவண்ட செல்வோ. ஏசோ வருகிறா. ஜனவண்ட செல்வோ. ஏசோ வருகிறா. ஜனவண்ட கைகொட்டி கைகொட்டி. ஆமா. ஏசோ வருகிறா. ஜனவண்ட செல்வோ. ஏசோ வருகிறா. ஜனவண்ட செல்வோ. ஆயத்தமாக எதிர்கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் நல்ல கனி கொடுக்கிற மரங்களா இருக்க வேண்டும். கனி கொடுக்கிற மரங்களா இருக்க வேண்டும். மிகுந்த கனி கொடுக்கிற மரங்களா இருக்க வேண்டும். அதிக கனிகளை கொடுக்கிற மரங்களா இருக்க வேண்டும். கனியை தேடி வருகிறார். கனியை சேர்க்க வருகிறார். அவர் விரும்புகிற நல்ல கனிகளாக ஆமை அதிக கனிகளை கொடுக்கிறவளாக கூடைகளை சேர்க்கப்படுவளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. உராபாலாபாலா கர்த்தர் கிருபை தரபடி ஒப்பு கொடுத்த சில நம்முடைய சோதரிப்போம். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீர் வரும்போது ஆண்டவரே கனியற்ற பால் மரமாய் அல்ல. கனியற்ற மரமா அல்ல. வெட்டி முறிக்கப்படுற மரமா அல்ல. அக்கினி சுட்டரிக்கிற மரமாய் அல்ல. கர்த்தர் பிரியப்பட்டு என்னை கூடையில சேர்க்கிற கனியாக என்னை மாற்றும் ஆண்டவரே. மாற்றும் ஆண்டவரே. அதுக்கு உண்மையில் நிலைத்திருக்க கிருபை தாரும் ஐயா. நீர் நிலைத்திருக்க கிருபை செய்யும் ஐயா. ஆண்டவர் நீர் நிலைத்திருக்கணும். நானும் நிலைத்திருக்க கிருபை தாரும் ஐயா. உண்மையில் நிலைத்திருக்க வேண்டுமானா நீ நடந்தபடி நான் நடக்க வேண்டும். கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் இரக்கமுள்ள இரக்கம் செய்ய. நீ மன்னிக்கிற மன்னிக்க. நீ அன்புள்ள அன்புகிற. நீ பரிசுத்தராயிருந்தது போல நாங்கள் எங்களை சுத்திகரிக்க பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்த அவயவங்களை தேவனுக்கு அடிமை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக பெற்றுக்கொள்ள கர்த்தாவே கிருபை தாரும். கைகளை கொட்டி கேளுங்க. யாரெல்லாம் யாரெல்லாம் கனி கொடுக்க விரும்புறீங்க இப்போது நீங்கள் கேட்டால் கர்த்தர் கிருபை தருவார். ஆண்டவரே கிருபை தாரும். ஆண்டவரே கிருபை தாரும். ஹல்லேலூயா. 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 கை கொட்டி ஆமென். 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 இனி நான் என்ன செய்ய என்று கனிதா என்று கனிவாய் சொன்னாதா என்று தோனி கேட்கும் காலம் சமீபம்
தாமதமோ நாதா என்று தோணி கேட்கும் காலம் சமீபமல்லா. இனி தாமதமோ நாதா என்று தோணி கேட்கும் காலம் சமீபமல்லா. இனி தாமதமோ நாதா என்று தோணி கேட்கும் காலம் சமீபமல்லா. ஆகா இன்பம் இன்பம் இனியன் துன்பமில்லை என்றமா என்பராமன் பேசுவாரோ நாளதில. ஆகா இன்பம் இன்பம் இனியன் துன்பமில்லை என்றமா என்பராமன் பேசுவாரோ நாளதில. அங்கி வெள்ளையாக மேற்கொஜலோ தங்கி தாபரிக்கு காட்சி கண்டே. அங்கி வெள்ளையாக மேற்கொஜலோ தங்கி தாபரிக்கு காட்சி கண்டே. இந்த சேனையெல்லாம் எங்கிருந்தது அந்த பத்தவத்தில் நிலை தோன்றான். இந்த சேனையெல்லாம் எங்கிருந்தது அந்த பத்தவத்தில் நிலை தோன்றான். ஆகா இன்பம் என்பம் இனியன் துன்பமில்லை என்றமா அன்பராமன் பேசுவாரோ நாளதில். ஆகா இன்பம் என்பம் இனியன் துன்பமில்லை என்றமா அன்பராமன் பேசுவாரோ நாளதில். ஆகா இன்பம் என்பம் இனியன் துன்பமில்லை என்றமா அன்பராமன் பேசுவாரோ நாளதில். எல்லாரும் கைகளை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கைகளை கொட்டி ஆண்டவரே, ஆண்டவரே நீ வரும்போது ஆண்டவரே கனிகளை சேர்க்க வருகிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் இன்பமெல்லாம் துன்பமெல்லாம் அன்றைக்கு மாறுமே, இன்பம் உண்டாகுமே. எங்கள் துன்பமெல்லாம் மாறி இன்பத்தை தர எங்கள் கனிகளை சேர்க்க வருகிறீர். அந்த நாள் நீ விரும்புகிற மிகுந்த கனிகள், அதிக கனிகள் என்னில் வெளிப்படத்தக்கதாக உண்மை நிலைத்து வைக்கிறவதார் நீ நடந்து வளர்ந்த கிருபதார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சோதரம் எல்லாரும் ஆண்டவர் இந்த நாட்களிலே கனி தேடி வருகிறார், கனி சேர்க்க வருகிறார். அவரை சந்திக்க, அவரிடத்தில் சேர்க்கப்பட, அவருடைய கூடையில் சேர்க்கப்பட கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த முடியாது. அவர் நிலைத்திருக்க, அவர் நம்ம நிலைத்திருக்க, அவர் நடந்தபடி நடக்க கிருபை தர முடியாது. கைகளை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். 5 நாட்களும் 9 கூட்டங்களிலும் கேட்ட செய்தியை உணர்ந்து அதனுடைய ஜீவித்து கனி கொடுக்க கிருபை தர முடியாது. கைகளை கொட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். இந்த ராத்திரி வேளையிலும் தேவதாசனை கொண்டு ஆண்டவர் பேசினார். இப்போது கர்த்தர் பேசினார். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். எது கொண்டு செல்ல கனி கொடுப்போம். அது கிருபையுடைய கைகளை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுத்த கனிகளை அவர் நம்ம கண்டுகொள்ள கிருபை செய்ய ஸ்தோத்திரிப்போம். தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா.